வணக்கம். பொன்னி சுதாகரன். இன்றைய தலைப்பு மனதின் ஆற்றல்கள். மனதின் ஆற்றல்கள் அப்படின்னா, ஒரு எண்ணத்தை செயலாக்கி மனதில் ஒருமுகப்படுத்தி அதை நோக்கியே நம்ம பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் சிறப்பாக முழுமை பெறும். ஸோ இந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, நம்மளுடைய மனதின் ஆற்றலை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, யார் ஒருவருக்கு சிறப்பாக அந்த விஷயங்கள் கிடைக்குதோ அவங்களுக்கு எளிதாக இந்த பிரபஞ்சம் தேவையானவற்றை முழுமையாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் இதில் மனதின் ஆற்றல்களில் நமக்கு தெளிவுபடுத்துது அப்படின்னா, ஒரு செயற்கறியாத சக்தி இந்த பிரபஞ்சம் நமது உடலின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நமது எண்ண ஓட்டங்களை சரியான முறையில் சீர்படுத்தி ஒருமுகப்படுத்தி மன ஆற்றலை அதிகப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம்ம தேவைகளை சிறப்பான முறையில் கொடுக்கும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து எந்த விஷயத்தை குறித்தா நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னா, தியானம் மனதின் ஆற்றலை செயல்பாட்டு திறனாக ஆக்கக்கூடிய வலிமையும் அதை சரியான முறையில் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பையும் தியானம் பெற்றுத்தரும். அதுக்கு தான் நம்ம ஒரு கருத்தை நம்ம பிடிச்சோம்னா அந்த கருத்தை முழுமையாக தாற்பரிகமாக அந்த விஷயத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும், வேண்டுதல்கள் முறைகள், இந்த மாதிரி மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் வெளிப்படும். ஒருத்தர் முழுக்க முழுக்க தெய்வத்தினுடைய எண்ணங்கள், வழிபாடு, அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களோட பயணம் பண்ணுவார். ஒருத்தர் முழுக்க முழுக்க யோகா மட்டுமே அப்படிங்கிற மாதிரி யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேர்ந்த ஒரு நிபுணராக அவருடைய மனித ஆற்றல் செயல்படும். இன்னொருத்தர் முழுக்க முழுக்க தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், மூச்சு பயிற்சிங்கிற விஷயத்தில் அவருடைய மனித ஆற்றல் வேறு லெவலில் அவருக்கு செயல்பாட்டு திறனை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட திறன்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அதை ஒன்றோட ஒன்றா நம்ம இன்ட்ராக்ட் பண்ண நமக்குடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையும் என்பது தான் இதில் தெளிவான விஷயம். அப்போ மனதின் ஆற்றல்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் அந்த ஆற்றலின் மூலியமாக நமது தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் எல்லாருடைய மனதிற்கும் இருக்குது, எல்லாருடைய உடலிலும் அது செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அப்போ அந்த மனித ஆற்றல்கள் எந்த மாதிரியான வகைகளாக பிரிக்கப்படும் அப்படின்னா, அந்த ஆற்றல் அப்படிங்கிறது மன ரீதியாக போகும் பொழுது அது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளாரெலாம் போகும். அப்பளுடைய நம்மளுடைய திறமை அப்படிங்கிறதும் ஆற்றல் அப்படிங்கிறதும் எப்படி நம்மளை செயல்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மனம் கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதலை பேஸ் பண்ணி தான் அது நடக்கும். அப்போ மனம் உந்து சக்தியோடு செயல்படும் பொழுது அந்த கான்சியஸ் மைண்டிலிருந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த திறனாகப்பட்டது செயல்படுத்த வரும் பொழுது அதை சரியான முறையில் செயல்பாட்டு திறனோடு செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். அப்போ முயற்சி பலிதம் அப்படிங்கிறதுக்கும் மனித ஆற்றலுக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம், கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கும் எல்லாமே ஒன்றோட ஒன்றா கனெக்ட் ஆனப்பட்ட விஷயம். அப்போ நம்மளுடைய ஒரு குறிக்கோள், நம்மளுடைய லட்சியம் ஒன்றாக இருக்கும் பொழுது அதை நோக்கி முழுக்க முழுக்க நம்ம ஒருமுக கண்ணோட்டத்தோடு ஒருமுக மனதோடு எந்த அதிர்வலைகளையும் நமக்கு அண்டாமல், நெகட்டிவிட்டிஸ் நம்ம பாதிக்காமல் முழுமையாக அந்த ஒரே விஷயத்தை பற்றி நம்ம நோக்கி செல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் அல்ல, அதில் எந்த விதத்திலும் தடைகளாது, எந்த விதத்திலும் தாமதம் ஏற்படாது. அப்போ ஒருமித்த சிந்தனை மட்டும்தான் மனித ஆற்றலின் மிகப்பெரிய பொக்கிஷம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற இந்த 6th சென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 6ஆம் அறிவு அப்படிங்கிறது நிபுணத்துவ அறிவாக செயல்படும் பட்சத்தில் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய டெக்னாலஜி டூல்ஸ் உலகத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது வாழ்வில் எத்தகையான செயலையும் எளிதாக செயல்படுத்தலாம். இப்போ இன்றைக்கு வாய்ப்புகள் பறைந்து கிடக்குது உலகத்தில். வழிவகைகள், வாய்ப்புகள், திறமைகளுக்காக
பரிச்சயப்பட்ட அமைப்புகளுக்காக தனித்தனியாக பிரிவுகளாக பாடப்பிரிவுகளாகவும் வேலை பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது. அனைத்தையும் சரியான விதத்தில் துல்லியமாக குறிக்கோளோடு பயணிக்கும் பொழுது, நமது ஆற்றலை செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம். இது சம்மந்தப்பட்ட வலைதள பதிவு எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது, தெளிவாக எழுதியிருக்கோம், அதை போய் படிங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ஆற்றல்களை சரியான முறையில் செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக காரிய ஜெயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஒருமித்த சிந்தனையோடு ஒருமித்த கருத்தோடு பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றியை நாம் ருசிக்கலாம். நன்றி. பொன்னி சுதாகரன்.